மக்களே, ஆட்டுப் பிரியர்களே, ஹக்ஃபார்ம்ஸ் நண்பர்களே, ரசிகர்களே, இது ஒரு முக்கியமான வீடியோங்க. கையில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இது வீலுங்க. இதுக்கு முன்னாடி கையில் வச்சுருந்தது பார்த்தோன்னா திருநீருங்க. இது ரெண்டும் எதுக்கு அப்படின்னா ஆட்டோட கொம்புக்காகங்க. எதுக்குப்போ அப்படின்னா சொல்கிறேன் பாருங்கள். இந்த கெடா பார்த்தோன்னா எட்டயபுர பொட்டுன்னு சொல்லுவாங்க. இது பேர் பட்டு, ஜாதி பொட்டு. சரிங்களா? இது சண்டை கிடா. சிறப்பாக அடிக்கும். நின்று என்ன பண்ணும் அப்படின்னா அடிக்கும். அடிக்கும்போது என்ன ஆகும்னா கொம்பு உடஞ்சிரும். கொம்பு உடையாமல் இருக்கணும்னா எல்லோரும் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா கொம்பை உருவி விடுவாங்க. அதாவது நெகம் மாதிரி ஒன்றுங்க. அந்த கொம்புக்கு மேலே ஒரு ஷெல் ஒன்று இருக்கும். அது எப்படி சொல்கிறது, அது ஒரு மாதிரி இருக்கும்னு வைங்களேன். ஷெல்னால் லைக் அதுக்கு மேலே ஒரு கப்பு மாதிரி ஒன்று வருங்க. சரிங்களா? அது ஒரு மரம் தான். அதோடைய லைக் அது கால்சியம் கலந்து அது வளர்கிற ஒரு விஷயம். ஆனால் அதுக்கு இது நீளமாக இருக்குது பார்த்தீங்களா கொம்பு. ஆனால் இது கொம்பு கிடையாது, இது வெறும் கப்பு மட்டும்தான். இது ரொம்ப வீக்காக இருக்கும். இதுக்கு உள்ள ஒரு ஷெல் ஒன்று இருக்கும், அதுதான் கொம்பு. அதுதான் ஹார்ன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கப்பை கழட்டி வீசிடணும். இந்த கப்பை கழட்டி வீசிட்டோம் அப்படின்னா உள்ள பார்த்தீங்களா, கப்பு கழட்டியாச்சு. தெரியுதுங்களா? கொம்பு நீளமாக இருக்குது பார்த்தீங்களா? ஆனால் அதை விட கொம்பு எவ்வளோ நீளமாக இருக்குது பாருங்கள். அப்போது ஃபஸ்ட்டு அந்த கப்பை நம்ம உருவி விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிற கொம்பு வளரும். அப்போ அந்த கொம்பு வளரும் போது எப்படி வரும்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வளரும். ஸோ ஆடு எங்கேயாவது போய் இடித்தாலும் சரி, முட்டுனாலும் சரி, அந்த கொம்பு என்ன ஆகாது அப்படின்னா உடையாது. ஏன்னா அது உள்ளே இருக்கிறது தான் வளரும். வெளியே இருக்கிறத நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா ஸோ அப்போ அது வளராது. உள்ளே இருக்கிறது தான் வளரும். ஸோ நமக்கு உள்ளே இருக்கிறது வளர்ந்தால் தான் ரொம்ப 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 நல்லாயிருக்கும். நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, இந்த ஆணியெல்லாம் அடித்து கட்டியிருப்பாங்க பார்த்தீங்களா. அதெல்லாம் ஒரு நாட்டுக்கு தான் கட்ட முடியும். ஏன்னா இதில் கட்டினோன்னா அது உடஞ்சி வந்துடும். ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணுறதுன்னா கொம்பை உருவுறது. ஆனால் ரொம்ப டஃபஸ்ட் ப்ராசஸ்ஸுங்க. ரொம்ப பெயின்ஃபுல்லான ப்ராசஸ். ஆட்டுக்கு பெயின்னு, மனுஷங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பெயினாக தான் இருக்கும். ஏன்னா மனசு கேட்கவே கேட்காது. ஏன்னா அது கோஆப்ரேட் பண்ணாது. அதுக்கும் வலிக்கும் இல்லை, வேறு வழி இல்லை. இது ஒரு அதோட நல்லதுக்காக தான் பண்ணுறோம். ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் திருநீர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எடுத்து அதுக்கு மேலே போட்டு விட்றோம். ஏன்னா முக்காமல் இருக்கிறதுக்கு, இல்லைனா எங்கேயாவது போய் பட்டுச்சு அப்படின்னா இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது போட்டு விட்டோம். அப்போ அது போட்டு விட்டால் கொஞ்சம் என்னவாக இருக்கும் அப்படின்னா சேஃபாக இருக்கும். இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் மனசு கேட்கல. சரி எதுக்கும் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெட்னரியன்ட்ட கால் பண்ணோம். எம்டி வெட்டு. அவர் சொன்னார், உருவிட்டியில் ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீ எந்த டானிக்கு, எந்த மருந்து, வேப்பெண்ணெய் கூட என்ன பண்ண வேண்டாம், அதுக்கு மேலே நீங்கள் வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் பொதுவாக பார்த்தோன்னா இந்த கொம்பு ஒரு வாட்டி உருவாங்க. ஒரு சில பேர் 2 வாட்டி உழுவாங்க. அதாவது இதுக்கப்புறமும் ஒரு 6 மாதத்துக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா இதுவும் ஷெல்லாக கூட இருக்கிற சான்சஸ் இருக்குது. அதை நம்ம வளர வளர தான் பார்க்கணும். ஸோ அதை நம்ம பார்த்துட்டு பண்ணணும். அதுக்கப்புறம் பொதுவாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உருவிட்டாங்க அப்படின்னா வேப்பெண்ணெய் வைப்பாங்க. இந்த ஆடு வளர்க்குறாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாரோட வாயிலிருந்து என்ன வரும்னா வேப்பெண்ணெய் வை தம்பி, வேப்பெண்ணெய் வை தம்பி, வேப்பெண்ணெய் வை தம்பி, அவ்வளோதான். இது ஒன்று தான் வரும். ஆனால் இது கரெக்டாக தப்பா அப்படின்னு சொல்லி தெரியல. பார்த்தீங்களா, பூரா ஒட்டி ஒரு மாதிரி பெயிண்ட் மாதிரி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. அதனால தான். ஸோ அதனால் இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் போட்டோன்னா அதெல்லாம் உருகி எண்ணெய் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அது பட்டாலே பார்த்தோன்னா ரொம்ப அவன் கஷ்டப்படுறான், ரொம்ப துடிக்கிறான். நமக்கும் அது ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது அந்த வேலை பண்ணுறது. ஒழுங்காக இருந்தானா ஒரே நிமிஷத்தில் அழகாக ஊற்றி விட்டுறலாம். அவன் ஆடுறானுங்களா, அங்கே இங்கேன்னு எண்ணெய் போகுது, கண் வேறு இருக்குது, அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ வேப்பெண்ணெய் போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா செப்டிக் எதுவும் ஆகாது, லைக் ஒரு ஆன்டிசெப்டிக் மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னது. ஆனால் டாக்டரும் சொல்லிட்டார், அப்படியெல்லாம் ஒன்றும் பெருசாக வேண்டியதில்லை, உருவிட்டு விட்டுரு, அது அப்படியே விட்டுரு, அது அதுவாகவே என்ன ஆயிரும், சரியாயிரும் சிராஜ் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஆனால் நம்ம வளர்க்குறோம், கைக்குட்டி தானே இது, கைக்குட்டி அப்படிங்கிறனால நமக்கு கொஞ்சம் அக்கறை ஜாஸ்தியாக இருக்கும். மறுபடியும் பாருங்கள், அந்த விபூதி, திருநீர் விபூதி, அதை என்ன பண்ணுறோன்னா லைக் மறுபடியும் அப்ளை பண்ணி விடுறோம். ஏன்னா எண்ணெய் கொஞ்சம் நேரமாக தான் நிற்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு, எங்கேயாவது போய் பட்டுருச்சு அப்படின்னா அவனுக்கு எரியக்கூடாது, அவன் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து கோஆப்ரேட்டே சுத்தமாக பண்ண மாட்டேங்கிறான். இவன் பட்டு ரொம்ப கஷ்டங்க. இவனை பிடிக்க முடியாது, கிட்ட வரமாட்டான். இவன் ஹியூமன் ஃப்ரெண்ட்லியே கிடையாது.
சுத்தமாகவே பார்த்தோன்னா இவன் ஆடு தான். இவன் பியூர் ஆடு தான். 100% ஆடு தான். இவனுக்கு அறிவே கிடையாது. ஒண்ணு ஏறி அடிப்பான், இல்லன்னா ஓடுவான். இந்த 2 வேலை மட்டும் தான் பண்ணுவான். நெறைய வீடியோஸ்ல நீங்க இவன பார்த்துருப்பீங்க. இவன் பண்ற குறும்பு, இவன் பண்ற சேட்டையெல்லாம் பார்த்துருப்பீங்க. இதுக்கு முன்னாடி கூட பார்த்தோன்னா, லைக் ஒரு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஃபுல்லா ஒரு மாரி விட்டமின் டெஃபிஷியன்சி வந்து லைக் அதெல்லாம் ஒரு பெரிய ப்ராசஸா போய் அதுக்கு ஊசி போட்டு, மருந்து போட்டு, டானிக் போட்டு சரி பண்ணி, ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இவன நாங்க ரொம்ப நல்லா கஷ்டப்படுத்தாம பார்த்துக்கணும்னு ட்ரை பண்றோம். ஆனா என்னமோ தெரியல இவனுக்கு தான் என்ன ஆகுது அப்டின்னா, கஷ்டம் வந்துகிட்டே இருக்கு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தோன்னா நல்லா இருந்தான். இதுக்கப்புறம் பார்த்தோன்னா, கஷ்டங்கள் வர ஆரம்பிச்சுருச்சு. சரி நல்லது தானே. கஷ்டம் முன்னாடி வந்துருச்சுன்னா, வாழ்க்கை பின்னாடி நல்லா இருக்கும்ல. அந்த மாரி ஒரு கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஏதோ ஒண்ணு நெனச்சு மனச வந்து தேத்திக்க வேண்டியது தான். ஒரு 2, 3 பேக்கெட் போட்டேங்க விபூதி. மேக்ஸிமம் பவுடர் மாரி மூஞ்சிக்கு தான் வாங்குறானே தவிர, கொம்புக்கு வைக்கிறக்கு என்ன பண்ண மாட்டேங்கிறான், விட மாட்டேங்கிறான். ஒரு வழியா புடிச்சு அடிச்சு, அமுத்தி கொம்புக்கு போட்டு விட்டாச்சு. அதுக்கப்புறங்க கொம்பு உருவுனதுக்கப்புறம் கிட்டயே வரமாட்டேங்கிறாங்க. நம்மள பார்த்தாலே பயந்து ஓடுறான். என்ன பார்த்தாலும் ஓடுறான், அவன பார்த்தாலும் ஓடுறான். சரி எங்கேயாவது கொண்டு போய் கொஞ்ச நேரம் மேயட்டும் அப்படின்னு சொல்லி விட்டோம். பார்த்தா அவன் மறுபடியும் மேயாமயே இருக்கான். சரி நம்மளே என்ன பண்ணலாம், கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனோம். எப்பவுமே அவன் காலா கூட சேர மாட்டான். காலாவ தான் புடிச்சு அடிச்சு அடிச்சு பிராக்டிஸ் பண்ணுவான். இன்னைக்கு பாருங்க, அந்த காலா கூடயே சுத்திக்கிட்டு இருக்கான். அவனுடைய ஜோன்லே இருந்து எஸ்கேப் ஆயிரலாம் அப்படின்னு சொல்லி சுத்திட்டு இருக்கான். இது காளி, இது ஒத்த காளி தனியா தான் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் கொஞ்ச நேரம் மேய்க்கிறதுக்கு கட்டணும் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஏதாவது சாப்பிடணும் இல்லைங்க, வலி தாங்கணுமில்ல, வலி இருந்துச்சு அப்படின்னா வலி தாங்கணுமில்ல அப்படின்னு சொல்லிட்டு மேய்க்கிறதுக்கு வந்து கூட்டிட்டு போயிருக்கோம். இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதுக்கப்புறமும் வீடியோ இருக்குது. பட் ஒரே ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்டு, ஒரு லைக் ஒன்று பண்ணிடுங்க. மற்றவங்களுக்கு அது எடுத்து காமிக்கும் அந்த அல்காரிதம். இன்னொன்று, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா பொதுவாகவே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்க்குறவங்களோட பர்சன்டேஜ் வந்து 10-20% தான் இருக்கும். ஒரு நியூ வியூ 100 வியூ போச்சுன்னா 20 பேர் தான் சப்ஸ்கிரைபர்ஸாக இருப்பாங்க. மீதி 80 பேர் ரேண்டமாக ஸ்க்ரோல் பண்ணுறவங்களா இருப்பாங்க. பட் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். பெல் ஐக்கான் தட்டி பார்க்கணுங்கிற அளவுக்கு கூட அவசியம் கிடையாதுங்க. ஏன்னா இது பேஷன் தான். ஸோ டைம் கிடைக்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ளே போய் என்ன பண்ணுங்கள், வீடியோ பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இது கொம்பு உருவுனதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் கழிச்சுங்க அப்படியே போய் உட்காந்துக்கிறானுங்க. நான் கிட்ட போனால் ஓடுறான். பரவாயில்ல, என் தம்பி கிட்ட போனால் படுத்திருக்கான், ஓடாமல் இருக்கான். நான் அப்படியே மெல்லமாக ரொம்ப ஸ்லோவாக போய் சரி கண்டிஷன் என்ன தான் ஆயிருக்கு, 2 மணி நேரம் ஆயிருக்கு. சரி ஃபஸ்ட் டைம் வேறு, லைக் ஏதாவது ஒரு மாதிரி ரியாக்ட் ஆகுதா இல்லையா, என்ன ஆகுது, கரெக்டாக தான் பண்ணியிருக்கோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். முதல்ல ஆள் வச்சு பண்ணிடலாம் தான் அப்படின்னு தான் சொன்னோம், யோசித்தோம். பட் ஆள் வச்சு பண்ணுறதுக்கு எங்களுக்கு தைரியம் கிடையாது. ஏன்னா அவன் வந்து ஏதோ ஒன்று சரியாக பண்ணாமல் விட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தப்போ ரைட்டோ நம்மளே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வேலை பண்ணோம். ஆனால் வந்து ஒரு வாரத்துக்கு அப்புறம் என்னாச்சுங்கிற வீடியோ வந்து கடைசி கிளிப்பில் வரும். அது பார்க்கும்போது ரொம்ப திருப்தியாக இருக்கும். எங்கள் வேலை கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி தோணும். இதுவும் பார்த்தோன்னா அதே நாள் தான். பார்த்தீங்களா, காலா கூடயே தான் சுற்றிட்டு இருக்கான். கிட்ட போனாலே ஓடுறான் பார்த்தீங்களா. ஏன்னா பயந்துட்டான். மறுபடியும் ஏதாவது எடுத்து இவனுக்கு உரி விட்டுருவானுங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், தெரிச்சு தெரிச்சு என்ன பண்ணுறான் அப்படின்னா அவன் வந்து ஓடுறான். சரி அப்படின்னு சொல்லிட்டு இவனை என்ன பண்ணிடலாம், மேயவும் மாட்டேங்கிறான். மற்றவனுக்கெல்லாம் மேய்ஞ்சிட்டானே, இவன் மேயவும் மாட்டேங்கிறான். சரின்னு சொல்லிட்டு இவனை மட்டும் தனியாக உள்ளே விட்டு சோறு போடலாம், லைக் மேவு வைப்போம்ல, அந்த கலப்பு தீவனம்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு 15 ஐட்டம் மிக்ஸ் பண்ண ஒரு 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 கலப்பன தீவனம் இருக்குது. கோதுமை, மக்காசோளம், அப்புறம் வந்து அந்த பருத்தி கொட்டை, புண்ணாக்கு, அந்த ஆடு சாப்பிட்ற ஐட்டமே வந்து அந்த 15மே இருக்கும். ஸோ அது ஒரு ரூ. 40, இங்கே கிலோ ரூ. 40 அது. அது ரெகுலராக எல்லா ஆடுகளுக்கும் கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா அது போக இது இது ஒரு கலப்பு தீவனம் ஒரு வாட்டி இல்லைன்னா 2 வாட்டி வைப்போம். ஸோ வச்சோன்னா ஆடு இன்னும் கொஞ்சம் நல்லா சத்து பிடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வைப்போம். ரெண்டாவது செம்பறிகளுக்கெல்லாம் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது சரியாக போய் என்ன பண்ணாது, மேயாது. சரி அப்படின்னு சொல்லிட்டு பாவம் கும்பலாம் இதாகிருக்கு, சரி கொஞ்சம் சாப்பிட்டும் வீக் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கொண்டு போய் சோறு போட்டோம். ஆனால் மேய வச்சதுக்கப்புறமும் பார்த்தோன்னா அவன் வந்து ரொம்ப பயந்துட்டான். என்னடா மறுபடியும் என்ன ரூம்குள்ளே போட்டு கட்டிட்டீங்க, யாருமே வேற இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸு, நான் மட்டும் தான் தனியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே இங்கே சுற்றிட்டு இருக்கான். சரியா வந்து சாப்பிடல. பட் போடா போடா சாப்பிட்றான்னு சொல்கிறோம். ஆனால் சாப்பிடாம அந்த அக்கா கிட்ட போய் நின்றுக்கிட்டான். ஏன்னா அந்த அக்கா மட்டும்தான் துன்புறுத்துறது கிடையாது, நாங்கள் துன்புறுத்துறது இல்லை, வேறு வழியும் எங்களுக்கு இல்லை. மேபி அவனோட ஃப்யூச்சர் தானே எங்களுக்கு முக்கியம்.
ஸோ அவன் நல்லதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த வேலையை வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் வந்து அது அவனுக்கு புரியாதுல்ல. எப்படி புரியும்? அவன் தான் மனுஷன் இல்லையே. மனுஷனுக்கே புரிய மாட்டேங்குது, ஆட்டுக்கு எப்படி புரியும்? அப்புறம் ஒரு வழியாக அந்த அக்காவே கூட்டிகிட்டு போய் சாப்பிட்றா, நான் இங்கே நிற்கிறேன்டான்னு சொல்லிட்டு நின்னாங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஆஃப்டர் 1 வீக், இது போன ஞாயிற்றுக்கிழமை, இது இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த வீடியோங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை போய் சண்டே போவோம், நான் போவேன், தம்பி ரெகுலராக இருப்பான். சரி, நான் சண்டே போகும்போது பார்த்தாலும் அந்த பையன் அப்படியே தான் இருக்குது, ஓடுறான், கிட்ட போனாலே ஓடுறான். அவன் என்ன யோசிச்சுட்டான், இவன் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வரான்டா, வர நாள் நம்மளுக்கு போய் சித்திரவதை பண்ணிடுறான், ஒன்று எங்கேயாவது ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போயிடுறான், இல்லைனா ஏதாவது வாங்கி ஊற்றி விட்டுறான், ஏதாவது ஒன்று பண்ணுறான். பாருங்கள், வீடியோக்காக தான், அது எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறதுக்காக தான் கேட்குறேன். ஆனால் அவன் என்ன பண்ண மாட்டேங்கிறான், நிற்க மாட்டேங்கிறான், பயந்து ஓடுறான். பாருங்கள், ஒரு வாரம் ஆயிடுச்சு, எப்படி ஆயிருக்குன்னு பாருங்கள். அந்த ரைட் சைடு லெஃப்ட் சைடு சூப்பராக இருக்குங்களா? ரைட் சைடு பாருங்கள், கொஞ்சம் அடி வாங்கிட்டு பார்த்தீங்களா? ஏன்னு சொல்லுங்கள். போய் இடிக்கிறது, அங்கேயும் இடிச்சுக்கிறது, இடிக்கிறதுனால அது இன்னும் என்னவாக தான் இருக்குது, புண்ணாகவே தான் இருக்குது. பட் லெஃப்ட் சைடு பார்த்தோன்னா சூப்பராக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நல்லாயிருக்கு, பார்க்குறக்கே ரொம்ப நல்லா ஒரிஜினல் கொம்பு, அது ஸ்ட்ராங்காக இருக்குது, ஷெல் இல்லாத கொம்பு. இதுக்கப்புறம் வளர்த்துச்சு அப்படின்னா அது சூப்பராக என்ன ஆகுனா ரொம்ப பெருசாக வந்து அது அழகாக வரும். ஸோ எந்த ஒரு சேஃப்டிக்கு எந்த ஒரு டேமேஜ் எதுவுமே ஆகலை. ஆடு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கொம்பு சக்ஸஸ்ஃபுல்லாக 100% சக்ஸஸ்ஃபுல்லாக உருவியாச்சு. ஆப்ரேஷன் சக்ஸஸ், பேஷண்ட்டும் சக்ஸஸ். அப்புறம் வழக்கம் போல் கண்ணு பார்ப்போம், அப்பப்போ அந்த ஹீமோக்ளோபின் லெவலில் கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்கான்னு. அதெல்லாமே என்னவாக இருக்குது அப்படின்னா அதிகமாக இருக்குது. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஃபுல் சாப்பாடு நல்லா போய் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஹாப்பியாக அவன் வந்து சாப்பிட்றான். ஆதரவு கொடுத்த மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து என்ன பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.